வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் உப்புமா கிச்சடி தாங்க. அம்மா பேன் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நெய் ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பையும் பொரித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போது அதே நெய்லேயே 1 கப்புக்கு பால் ரவை எடுத்து அதையும் ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகும் கடலைப்பருப்பும் 2 காஞ்ச வத்தலும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தாளிப்பை முடிச்சிட்டாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோட கூட 2 பச்சை மிளகையும் கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி எடுத்துட்டாங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஆனியன் ஒரு 70% மேலே வெந்த உடனே 1 கப் டம்ளரில் தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி போட்டாங்க. ஆனியன் நல்லா வெந்த உடனே அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவையை மெதுவாக கொட்டி கிளறி விட்டுக்கிட்டாங்க. ரவை நல்லா வெந்த உடனே மேலே ஒரு முறி தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்து வச்சிருந்த கேஷ்நட்டையும் போட்டுக்கிட்டாங்க. நமக்கு பரிமாறினப்போ அத்தனை சுவையாக இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட். பாய்.